Severus hit session January 24. National TB Elimination Program. இதோடைய டார்கெட் 2025 கம்ப்ளீட்டாக டிபி எலிமினேட் பண்ணணும் இந்தியாவில் இருந்து வேர்ஸ் குளோபல் டார்கெட் பார்த்தோம்னா அது எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030. இந்தியா தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் டிபி இன்சிடென்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெத்தும் வந்து அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். ஸோ இப்போது இந்தியா இந்த ப்ரோக்ராமில் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காங்க, வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹவு டு ரெக்டிஃபை அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அண்ட் அவங்களுடைய டியூட்டியை வந்து ப்ராப்பராக பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் கிரிட்டிசிசம் வச்சுருக்காங்க. பிகாஸ் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் இந்த எலக்டோரல் ரோல் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 42 லட்சம் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் லோக்சபா எலெக்ஷனில் இல்லாதவங்க வித்தின் 6 மந்த்துக்குள்ளே ஸ்டேட் எலெக்ஷனுக்கு புதுசாக ஆட் பண்ணப்பட்டு இந்த மார்ஜினில் தான் பிஜேபி அலைன்ஸ்டு கவர்மெண்ட் வந்து அங்கே வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ கவர்னன்ஸ் சைடில் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் பேப்பர் ஜிஎஸ் டூலிங் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு என்எஸ்ஓவுடைய ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே 2023-24 டேட்டாஸ் அது வந்து இந்தியாவில் அர்பன் அண்ட் ரூரல் பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் டிபேட்டபிள். என்எஸ்ஓவுடைய மெத்தடாலஜி இட் செல்ஃப் அண்டர் கிரிட்டிசிசம். ஸோ ஆத்தர் வந்து என்னென்ன வேல நம்ம வந்து பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறோம் அண்ட் வாட் ஆர் த அதர் மெத்தட்ஸ் என்எஸ்ஓ கேன் பிரிங் இன் டு get more accurate data அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காரு. தென் மகாராஷ்டிராவில் there is a rail accident, that is a Lucknow Mumbai Pushpaka train. ஸோ இதில் சம் ஃபயர் வந்திருக்கு, ஃபயர் பரவுறு அப்படிங்கிற ஒரு ரூமரில் பீப்புள் வந்து அஃப்ரைட் ஆகி பேனிக்கில் அந்த பிரேக் அந்த செயினை வந்து பிடிச்சி இழுத்துருக்காங்க. ஸோ அதில் ட்ரெயின் நின்றுருக்கு. கோவான ஏரியாவில் நின்றதுனால டிரைவருக்கு பின்னாடி உள்ளது தெரியலை. ஸோ தீஸ் பீப்புள் எல்லாருமே வந்து அந்த பிரேக் அந்த ஸ்மோக்கு பிரேக் போட்டோன்னே அப்படியே உரசிக்கிட்டே போகும்போது ஸ்மோக் வருது. ஸோ இதனால் பீப்புள் பயந்து எல்லாமே வெளியே கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கின இடத்துல தஸ் அனதர் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்பீடாக க்ராஸ் பண்ணும்போது நிறைய பேர் அடித்து இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான். தென் ட்ரம்ப் வந்து பாரிஸ் சமிட்டில் இருந்து வெளியே வந்திருக்காரு இல்லையா. ஸோ சாரி, அதை தொடர்ந்து WHO வெளியே வந்திருக்காரு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். ஓகே, ஸோ டிபி. ஸோ டேரக்டாக இதுக்குள்ளே போகிறதுக்கு பிஃபோர் இந்த ப்ரோக்ராம் பற்றி லைட்டாக பார்த்துலாம். இந்த நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற நேமில் தான் டில் 2002 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ப்ரீவியஸாக கண்ட்ரோல் ப்ரோக்ராம் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 1962 இந்த ப்ரோக்ராம் பிகன் பண்ணிட்டாங்க அண்ட் 2020 நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதனை தொடர்ந்து அப்படின்னா 2018 டெல்லியில் இந்தியா எண்டு டிபி சமிட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் 2025 டார்கெட்டாக கம்ப்ளீட் டிபி எலிமினேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனை தொடர்ந்து அதை நடைமுறை கொண்டு வர்றதுக்காக இந்த நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2025 கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதா இதோடைய டார்கெட். ஓகே, ஸோ இதில் நம்ம டார்கெட் வந்து வேர்ல்டு டார்கெட்டை விட, அதாவது எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் யூஎன்னுடைய இந்த டெவலப்மெண்ட்டுக்கான அஜெண்டாஸ் வந்து செட் பண்ணுறது. ஸோ இப்போது ஓவர் 15 இயர்ஸ்க்கு பிஃபோர் ப்ரீவியஸாக எம்டிஜி அப்படின்னு 2015 வரைக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1995 15 இயர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2000 வந்துச்சு. தென் 2015 இப்போ 2030 வரைக்கும் எஸ்டிஜி அப்படிங்கிற டார்கெட்டு. ஸோ இந்த எஸ்டிஜி டார்கெட் ரிலேட்டட் டு டியூபர்குலோசிஸ், இந்த டிபி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இன்சிடென்ட்ஸ், அதாவது புதிதாக நோய் வர்றது. ஸோ இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா 80% கீழே வந்து ரெடியூஸ் பண்ணணும்
அண்டு மார்ட்டாலிட்டி பார்த்திங்கன்னா 90% உயிரிழப்பு வந்து 90% கீழே கொண்டு வந்துடணும். அண்டு 0 டிபி பேஷண்ட்ஸ் அண்ட் இதனால் ஃபேமிலிக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணப்படணும். இந்த 3 தான் மேஜர் டார்கெட் இன் தி எஸ்டிஜி. இதில் இப்போது குளோபல் டிபி ரிப்போர்ட் 2023 இந்தியாவுடைய நியூ ரிப்போர்ட்டு இந்தியா எஸ்டிஜி எந்தளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டில் தே ஹவ் மென்ஷன் தட் இந்தியா வந்து வேர்ல்டு ஆவரேஜை விட கொஞ்சம் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றோம். பட் இட் இஸ் நாட் எனஃப் பிகாஸ் ஆஸ் வி ஆல்ரெடி நோ இந்தியா தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் டிபி இன்சிடென்ட்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 27% ஆஃப் த டிபி பேஷண்ட் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ த இயர் 2000 இந்த ரிப்போர்ட் பிரகாரம் குளோபல் டிபி ரிப்போர்ட் 2023 பிரகாரம் த இயர் 2015 to 2025 இந்த 2022 இந்த பீரியடுக்குள்ள இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு 16% வந்து இறங்கிருச்சு. அண்டு டிபி டெத் அப்படின்னு பார்த்தோன்னா 18% வந்து குறைஞ்சிருக்கு. டோட்டலாக இந்தியாவில் டிபி இன்சிடென்ட் பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா 2.82 மில்லியன் டிபி நியூ கேசஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 1 லேக்குக்கு ஒரு 199 ஆர் நியர் டு 200 கேசஸ் வந்து 1 லேக் பாப்புலேஷனுக்கு காணப்படுது. இறப்பு வீதம் அப்படிங்கிறது 1 லேக்குக்கு 23 பீப்புள் வந்து இறக்குறாங்க. அண்ட் த டிபி பேஷண்ட்ஸ் வித் தி ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஒரு 2% பேர். ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அதாவது நீங்கள் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தொடர்ந்து எடுக்கிற ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அந்த மருந்து வந்து உங்களுக்கு உடம்பு அந்த நோயை எதிர்த்து சண்டை போடாது. பிகாஸ் those particular microorganism become more powerful than the medicine. ஸோ அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறிடும். ஸோ அந்த மாதிரியாக ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி வந்து ஒரு 2.5% வந்து புதிய கேசஸும் பழைய கேசஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபிங்கிறது 13% வந்து இருக்கிறதாகவும் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஓகே, இது போக ஒரு முக்கியமான ஸ்கீம் ஒன்று கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது. இதை 2022 தான் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா டிபி பேஷண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக அண்ட் ஆஸ் வெல் அஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஊக்குவிக்கிறதுக்காக. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும்போது தட் இஸ் 2% ஆஃப் தியர் நெட் ப்ராஃபிட். இதுதான் வந்து அவங்க அந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இவங்க வந்து வளர்ச்சி திட்டத்துக்கான சில லிஸ்ட் அவுட்டுக்கு இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண ஃபார் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த்து. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபர்தராக இந்த கம்யூனிட்டி பேஸ் பார்த்திங்கன்னா இந்த நிக்ஷாய் மித்ரா அப்படிங்கிற வாலண்டியர் செட்டப்பு, இது கீழே பார்த்திங்கன்னா இதில் வேறு 2023 அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிஸ் அண்ட் கவர்னர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிபி பேஷண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கான ஓவரால் செலவு எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் வெரி பேசிக் அபவுட் த TB in India. Okay, let me look into the article. So TB target வந்து end TB target 90% reduction அந்த TB death rateல கொண்டு வர்றது and 80% reduction new casesல and 0 TB affected families. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2030 அட்டென்ட் பண்ணுறதுக்கான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான கோல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இல்லை 2018 நம்ம வந்து அந்த சமிட் மூலியமாக we have brought in this TB elimination target வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். வேறஸ் இந்த டைம்லைன் பார்த்தோம்னா அப் டு இந்த கோவிட் வரும்போது கொஞ்சம் இதோடைய எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோப் ஆயிடுச்சு. அண்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2024 பிரகாரம் இந்தியா பார்த்திங்கன்னா
still 26% of the cases வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபிலையும் அதிகமான கேசஸ் வந்து இருக்குது, ஆஸ் வெல் அஸ் த டெத். இந்த நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் இது வந்து மேஜர்லி பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஆஃப் வல்னரபிள் குரூப்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சர்டன் கிளினிக்கல் அதாவது கிளினிக்ஸில் ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது டாக்டர்ஸோடைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறேன்னா, there are many patients இந்த சிலிகாசிஸ் மணல் துகள்கள் இது போய் வந்து நோய் கிரியேட் பண்ணும். மைனிங் இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சிலிகாசிஸ், அண்டர் நியூட்ரிஷன், ஓவர் க்ரௌடிங் அண்ட் அன்கண்ட்ரோல்டு கோமார்பிடிட்டி, அதாவது அலாங் வித் இன்னொரு டிசீஸும் கூட இருக்கும். இப்போ கோவிட் வரும்போது பார்த்திங்கன்னா கோமார்பிடிட்டி டிசீஸ் இருந்தவங்களாம் நிறைய பேர் வந்து போனாங்க. தட் இஸ் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிரெயின் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வாட் ஆர் மே அதர் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து டயபிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கோமார்பிடிட்டிஸ் அப்படிங்கிறது அடிஷ்னலாக இருக்கக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அது வந்து சேர்ந்து வரக்கூடியது. ஓகே, ஸோ இதில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களையும் வந்து மானிட்டர் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு கேஸ் அவங்களுக்கு டிபி வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்காங்களா இல்லையாங்கிறத ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. தென் ஃபர்தராக அண்டர் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ பீப்புள் அதிகமாக அண்டர் நியூட்ரிஷனாக இருக்கும்போது டிபினால் அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 வரைக்கும் இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப துரிதமாக நடந்துக்கிட்டு வந்துச்சு. தட் இஸ் எஸ்பெஷலி இந்த ட்ரக்ஸு வந்து ப்ராப்பராக பீப்புளுக்கு எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணப்பட்டது. சப்ளை செயின் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் 2023க்கு அப்புறம் பெரிய லெவலில் டிஸ்ட்ராக்ஷன் வருது சப்ளை செயினில். பீப்புளுக்கு தேவையான மெடிசன்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதனால் மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுக்காதனால அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி அடையுது. ஸோ ஃபர்தராக இந்த வேறு வழி இல்லாமல் வெளியே ஹை காஸ்ட்டுக்கு கொடுத்து வாங்கி அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதில் போர் பீப்புள்னால அது பண்ண முடியாது. ஸோ டிபியில் இன்னொரு மேஜரான கேட்டகரி தட் இஸ் த எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கிட்னி ரிலேட்டடாக, பிரெயின் ரிலேட்டடாக, ஸ்பைனல் கார்ட், போன்ஸ், ஜாயின்ட்ஸ், ஸ்கின் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து வரும். இந்த எக்ஸ்ட்ரா பல்மோனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது. ஸோ என்டிபியோடைய மேஜர் ஃபோக்கஸும் இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறது தான். அண்ட் இட் இஸ் அ பிட் டிரான்ஸ்மிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பரவக்கூடியது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பல்மோனரி டிபி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24% வந்து கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ அதுவும் வந்து நிறைய இடங்களில் ரொம்ப லூஸியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னும் அதை சொல்லியிருக்காங்க. இது போக ஃபர்தராக இந்த சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே பஸ் ஸ்ட்ரெயினிங், தட் இஸ் அவங்களுடைய பிளட் இதெல்லாம் எடுத்து அதை வந்து செக் பண்ணுறது ஃப்ரம் அ நான் ஹீலிங் அல்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு டிபி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வேயாக இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த டெஸ்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இதை வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ண தெரியுது, அதை யூஸ் பண்ண தெரியுது. மிச்சவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கப்படல. ஸோ அதை வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்க்ரீனிங்க்கே வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் வந்து டிலே ஆகும். ஸோ வி ஹேவ் டு ட்ரெயின் த அதர் ஸ்டாஃப்ஸ் as well to give better this diagnosis things. இன்னொரு ஸ்டடி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 35% ஆஃப் த ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஒரு 75 பேருக்கு கரெக்டாக இந்த டிபியை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கே தெரியாது. ஸோ தட் இஸ் another major problem. And shortage of adequate trained staff, இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் ஃபார் டிபி கண்ட்ரோலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியாது. அண்டு இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒன்லி டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ தட் வில் மேக் திஸ் ப்ராசஸ் மோர் ஹெக்டிக் அண்ட் எக்ஸ்பென்சஸ். பீப்புள் மூவ் பண்ணுறதுக்கு அங்கே இங்கே போயிட்டு ஒரு செலவு பண்ணுறது எக்ஸெட்ரா. இது போக இந்த CBNAAT அதாவது cartridge based nuclear acid amplification testing and TrueNAT missions. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரே இடத்துல தான் எல்லாமே இருக்கே தவிர மிச்ச இடங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணப்படல. ஸோ ஒருவேளை இவங்க இந்த மிஷின்ஸ் இருந்தாலும் அங்கே லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்கிறது இல்லை. அப்படி அவர் இருந்தால் கார்ட்ரேஜ் சப்ளை வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்கி. ஸோ தேர்பை NTEPயோடைய மேஜர் டவுன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மேஜர் ரீசனே இந்த ஸ்டாஃப் வந்து ப்ராப்பராக இல்லாதது தான். ஸோ இல்லை நீங்கள் யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த CBNAAT, TrueNAT மிஷினு, மாலிகுலர் டெஸ்ட்டு இதெல்லாம் ரிலேட்டட் டு விச் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ தென் யூ மஸ்ட் அவேர் ஆஃப் டிபி ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போக நம்ம ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் பார்த்தோம். இந்த NTEPயில் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன்வால்மெண்ட் அந்த பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியானில். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் குடும்பஸ்ரீ அப்படிங்கிற பெண்கள் உமன் பேஸ்டு SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு இட்ஸ் அ வேர்ல்டு லார்ஜஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால அங்கே டிபியோடைய ரிடக்ஷன் அண்ட் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப துரிதமாக வந்து பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்தராக we should also get some idea from outside, that is வியட்நாம். இப்போது ரீசெண்டாக அவங்களும் வந்து பெரிய லெவலில் டிபியில் அஃபெக்ட் ஆன நேஷன் தான். இப்போ ரீசெண்டாக டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் வந்து முன்னெடுத்திருக்காங்க, பெரிய லெவலில் சக்ஸஸும் கொடுத்துருக்கு. ஸோ இந்தியாவும் வந்து கரெக்டாக பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட்டட் மோடில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த டிபி. நெக்ஸ்ட் போயிடலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்துடுறோம். ஸோ இந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எலக்டோரல் ரோல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் திங் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும். எலெக்ஷனுடைய இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் உடைய நான் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அண்ட் இதை வந்து அம்பேத்கர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர் ஜூன் 1949 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்போ சொன்னது. ஃபர்தர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹி ஆல்சோ கேவ் அ வார்னிங் பட் எலக்டோரல் ரோல் வந்து மேனிப்புலேஷன் பண்ணப்படும் பை த ஸ்டேட்டு. அந்த மாஸ் எக்ஸ்க்ளூஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற விஷயமும் முன்னெடுக்கப்படும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு மகாராஷ்டிரா இப்போ முடிந்த எலெக்ஷனை பற்றி ஆத்தர் பேசியிருக்காங்க. தட் இஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 9.7 கோடி ஓட்டர்ஸ் வந்து 2024 மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துடைய டேட்டா பிரகாரம் அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா மொத்தமே 9.54 கோடி தான். பின்ன எப்படி 9.7 கோடி வந்து வந்துச்சு அப்படி ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய 16 லட்சம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, தட் இஸ் more voters than the official estimate of the total adult population. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அடல்ட் பாப்புலேஷனை விட அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்ம மினிஸ்ட்ரியோடைய டேட்டா வந்து ஜஸ்ட் அன் எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட மோர் தென் 100% ஆஃப் த அடல்ட்டு வந்து இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 அடல்ட்டும் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னும் அதை சொல்கிறது. ஃபர்தராக கிட்டத்தட்ட ஒரு 18 lakh பீப்புள் பார்த்திங்கன்னா நியூ ஓட்டராக லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வேறு ஆத்தர் இதில் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காருன்னா 2019 2024 வரைக்கும் ஓவரால் ஓட்டர்ஸ் என்ரோல் பண்ணிக்கிட்டதே ஒரு 32 lakh மட்டும்தான். தென் வாட் பேசிஸில் என்ன ரீசனில் கிட்டத்தட்ட ஒரு 48 lakh பீப்புள் வந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே இதே மார்ஜினில் தான் வந்து பிஜேபி அலையன்ஸ் கவர்மெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. ஸோ அப்போ
இங்கே வந்து வேலிடாக என்ன பண்ணணும், என்ன கொஸ்டின் கேட்கப்படுது அப்படின்னா, அப்போ இந்த ஓட்டர்ஸ் இவங்க வந்து கோஸ்டா இல்லை டூப்ளிகேட்டா, எலெக்ஷன் கமிஷன் ப்ராப்பராக அவங்களுடைய ஐடிஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினும் முன்வைக்காங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி டூப்ளிகேட்டான நம்பர்ஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆத்தரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியோட இன்எஃபிஷியன்சியை ஒரு காரணமாக சொல்லி அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்காங்க அப்படின்னா, ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் பேஸ்டு எலக்டோரல் அந்த எலெக்ஷனில் ஓட் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும் பட்சத்தில் இந்த டூப்ளிகேட் அல்லது கோஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸோ 2023-24 ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே பாவர்ட்டி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரஸ்டபுளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டாக போயிருக்கு. ஸோ 1970s to 2005 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான டெஃபினேஷன் தான் பாவர்ட்டிக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் கலோரி, மினிமம் கலோரி எவ்வளோ அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கணக்கெடுத்து என்னென்ன பேசிக் சாப்பாடு அப்படிங்கிற கணக்கெடுத்து அதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து போடுறது தான் இந்த பாவர்ட்டிக்கான பேஸ்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் இங்கே என்ன அப்படின்னா என்எஸ்ஓவுடைய கொஷின். ஸோ ப்ரீவியஸாக நமக்கு சிஎஸ்ஓ அண்ட் என்எஸ்எஸ்ஓன்னு 2 ஆர்கனைசேஷன் உண்டு. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆர்கனைசேஷன் என்எஸ்எஸ்ஓ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி தான் இப்போது என்எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட அக்யூரஸியை தான் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஹவு ஃபார் இட் இஸ் அக்யூரேட் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே அப்படிங்கிறது தான். ஸோ டென்லுக்கர் கமிட்டி அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இவர் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் டு கலெக்ட் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரீகால் பீரியட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நம்ம கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதிலெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் வீக்லி அண்டு மந்த்லி இயர்லி பேசிஸில் வந்து அந்த டேட்டா வந்து கம்பைல் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ அந்த டேட்டா அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த சர்வே அப்படிங்கிறது எப்படி எடுக்கப்படும் அப்படின்னா ப்ரீவியஸாக அதாவது யூனிஃபார்ம் பீரியட் அப்படிங்கிறதுல தான் எடுத்திருப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் பீரியட் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 days அல்லது 30 days இதில் ஓவரால் அந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸை வந்து யாரெல்லாம் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்பெண்டிங்கை வந்து லிஸ்ட்டில் சர்வேயில் வந்து கொடுப்பாங்க. வேறு லேட்டர் ஆன் பீரியடில் பார்த்தோன்னா we can see that mixed திங் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஒன்று அவங்களுடைய தட் இஸ் வீக்லி மந்த்லி ஆஸ் வெல் அஸ் இயர்லி 365 days இதையும் சேர்த்து வந்து சொல்லக்கூடியதான் இந்த மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படிங்கிறது. லேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியடில் இயர் வராது. யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியடில் only 7 days, மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியடில் 7 அண்ட் மந்த் 30 days, தென் மாடிஃபைடு எம்ஆர்பி தட் இஸ் மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியடில் 3 வரும். தட் இஸ் 365 daysக்கு இது வரும். என்ன இது கிளாஸிஃபிகேஷன்னா இப்போ ஃபுட்டு ஐட்டம் அப்படின்லாம் பார்க்கும்போது எவ்ரி 7 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வெரி ஆகும். வெரஸ் திஸ் திங் இப்போ டியூரபிள்ஸ் உங்கள் கிளாத்து இல்லை நீங்கள் போடக்கூடிய ஷூஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இயர்லி அந்த ஃபேஷனில் தான் எடுப்பீங்க. ஸோ அப்போ அதை வந்து 365 days ஒன்ஸு அப்படிங்கிற மாதிரியான கேல்குலேஷன் பண்ணாலே போதும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபர்தராக ஆத்தர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரூரல் அர்பன் இவங்களுடைய டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னா
consumption pattern of the rural people has changed. ப்ரீவியஸாக ஃபுட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ பார்த்தோன்னா மேஜர்லி வந்து இவங்களோட நார்மல் அர்பனோட வந்து சிமிலராக தான் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் there was no much gap in the overall poverty line-up பொறுத்த வரைக்கும். that is 17%, 17 to 18% அப்படிங்கிற மாதிரிலாம் வேரியஸ் சர்வேஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பட் there was research paper by Foundation Agrarian Studies. ஸோ இவங்க வந்து ரங்கராஜன் அவர் கொடுத்த மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி they have published it 2022-23. So that is 25% of the poverty இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. whereas நம்ம டேட்டா என்ன சொல்லுது 17%, but 25. so it is highly need to be looked over where it is missing அப்படிங்கிறத செக்அப் பண்ணணும். மிச்சப்படி இந்த யூஎன்டிபியோடைய ஓவரால் ஒரு பர்சன்ட் புவர் அப்படின்னு சொல்லணுன்னா அவங்களுடைய ஒரு நாளோடைய ஏர்னிங் வந்து $2.15 கீழே இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து புவர் அப்படின்னு சொல்லி யூஎஸ் யூஎன்டிபியோடைய கேட்டகரைசேஷன் படி சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ்டு வித் வேரியஸ் ரெஃபரன்ஸ் பீரியட், ஸோ இதில் கன்ஃபியூஷன், ஸோ அதனால் எடுக்க முடியாமல் போகிறது. நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா 2011 சென்சஸ் பேஸ் பண்ண டேட்டா தான். ஈவன் அப்போது வில்லேஜாக இருந்த பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது சபர்பன் அண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியரிங் டு த அர்பன் சொசைட்டிஸாக. ஸோ இப்போ ஆப்வியஸாக அவங்களுடைய ஃபுட் பேட்டர்ன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்க தான் செய்யும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த பெரிய லெவலில் ஸ்டெப்ஸ் எடுக்கலை. ஸோ நித்தி ஆயோகோடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஸோ இதன் மூலியமாக வி ஆர் கலெக்டிங் டேட்டாஸ். பட் இதுலையுமே கிரிட்டிசிசம் இருக்குது. இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டிட்டோ போட்டு தான் எடுத்திருக்காங்க. பட் யூஎன்டிபியோடைய டேட்டாவில் 10 இண்டெக்ஸ் தான் இருக்குது. பட் இந்தியன் டேட்டாவில் வந்து 12 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா 12 இண்டெக்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரெஃபரன்ஸ் பீரியடே 3 வந்துட்டு வெயிட் பண்ணும்போது ஸோ பீப்புளோடைய ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்பெண்டிங்ஸ் அவங்களால கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கம்மியான நம்பர்ஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போய் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, ஹவ் இஸ் யுவர் நியூட்ரியன் டயட்டு, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கேட்கும்போது ஸோ ஓகே அப்போது அவங்க ஏதோ ஒரு வகையில் தே ஆர் சஸ்டெயின்டு வித் டயட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணிக்கைக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நிறையவே குறையும். அதை பாவர்ட்டி ரெடியூஸ் ஆன மாதிரி தான் காமிக்குமே தவிர இட் won't show higher because you are getting more deeper into these classifications. இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா இந்தியன் பாவர்ட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நேஷ்னல் ஃபுட் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ஸோ இந்த 2013, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 crore பிபிஎல் ஹவுஸ் ஹோல்டு அண்டு அந்தியோதயா அண்ணா யோஜனா இந்த இது கீழே வரக்கூடிய பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இந்தியா a country's fastest developing country, 5th largest economy, is feeding their 80 crore people through the PDS subsidized food security. ஸோ அப்போ இந்த இடத்துல பாவர்ட்டி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பாவர்ட்டி அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். ஓகே, let me get into the next article. இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்றோம். ஸோ அந்த ட்ரெயின் மகாராஷ்டிரா லக்னோ மும்பை புஷ்பாக் அப்படிங்கிற இந்த ட்ரெயின் இது சம் ரூமர் ஃபயர் தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரூமரில் வந்து எல்லோரும் பயந்து அந்த செயினை பிடிச்சி இழுத்து ஸோ ட்ரெயின் நின்றுச்சு. பட் நிற்கும்போது அப்படி அது ஸ்கிட் ஆகிக்கிட்டே போயிருக்கலாம். ஸோ அதனால் புகையெல்லாம் வந்திருக்கலாம். ஸோ இதனால் ஃபயர் உண்மையிலே வந்துச்சுன்னு பீப்புள் எல்லோரும் அங்கேருந்து இறங்கி வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வந்து அடித்து தூக்கிட்டு ஒரு 12 பேரை. ஸோ இதுக்கு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்
அல்லது ராஜ்தானி ட்ரெயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் வந்து இருக்குது. ஸோ தட் வில் மேக் மோர் சேஃபர் ட்ராவலிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் டைம் டு பிரிங் இன் ஆல் தோஸ் திங் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்தராக இந்த ரூமர்ஸ் இதனால் இப்போ ஸ்டாம்பேட் வந்து அதிகமாக நம்ம நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். யானை மிதிச்சு இறந்தவங்க, இல்லை கூட்டத்தில் க்ரௌடில் மிதிச்சு இறந்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று ஆத்தர் சொல்லியிருக்காரு. தட் இஸ் ஒரு லேடி, இவங்க வந்து 2017 எல்ஃபின்ஸ்டன் ரோட் ஸ்டேஷன் மும்பையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ சிம்பிளி செட் தட்